மாத்ருதேவோ பவ, பித்ருதேவோ பவ, குருதேவோ பவ, தேவதேவோ பவ. மாத்ருதேவோ பவ, பித்ருதேவோ பவ, குருதேவோ பவ, தேவதேவோ பவ. மாதா பிதா குரு தெய்வம் என்பார்கள். மாதா பிதா குரு தெய்வம் என்பார்கள். என்னை பொறுத்தவரை எனக்கு மாதாவாக, பிதாவாக, குருவாக, தெய்வமாக இருந்து, என்னை பொறுத்தவரை எனக்கு மாதாவாக, பிதாவாக, குருவாக இருந்து, காவி உடைக்குள் கற்பூர தீபமாய் நம்மால் விளங்க முடியாத விஷயங்களையெல்லாம் தன்னுடைய வீரிய வெளிகளில் விளங்கச் செய்து, காவி உடைக்குள் கற்பூர தீபமாய் நம்மால் விளங்க முடியாத விஷயங்களையெல்லாம் தன்னுடைய வீரிய வெளிகளில் விளங்கச் செய்து, இந்த மண்ணையும் மக்களையும் காப்பதற்காகவே, இந்த மண்ணையும் மக்களையும் காப்பதற்காகவே ஆதிசங்கரர் மரபிலே தோன்றி காவிக்கு புனிதம் தந்து சங்கிலி தொடர் அறுபடாமல் 100 ஆண்டு காலம் ஒரு தவப்புருஷர் எப்படி வாழ வேண்டும் என்று வாழ்ந்து காட்டிய காஞ்சி மகாபெரிய சுவாமிகளை உங்கள் அத்தனை பேருடைய கைத்தட்டல்களோடும் திருவடியை வணங்குவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். என் அன்புக்குரிய தாம்பராசினுடைய மாநில தலைவர் நாராயணன் அவர்கள் ஜீயரை பார்க்க போனால் ஸ்ரீரங்கத்திலே இருக்கக்கூடிய ஜீயர் கேட்பார், உன் ஆற்றில் இருக்கின்ற தாத்தா எப்படி, அப்பா எப்படி என்று குலத்தை பற்றி, கோத்திரத்தை பற்றி கேட்பார். ஜீயர் சுவாமிகள் எழுதுகின்றார், பொதுவாக மடாதிபதிகள் மடத்திற்குள் வந்தால் பக்தர்கள், பொதுவாக மடாதிபதிகள் மடத்திற்குள் வந்தால் பக்தர்களை பார்த்து குலமென்ன, கோத்திரமென்ன, ஆத்தில் சௌரியமா என்று கேட்பார்கள். ஆனால் ஒரு மடத்தில் மட்டும் உள்ளே பக்தன் வந்தவுடன் பசி ஆரியாச்சா என்று கேட்ட ஒருவர் உண்டென்றால் அவர்தான் காஞ்சி மகான் என்று ஜீயர் சுவாமிகள் எழுதிய அந்த ஜீயர் சுவாமிகளுடைய திருவடிகளையும் பணிந்து வணங்குகின்றேன். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதுவும் நினச்சி பாருங்கள், 2:30 மணிக்கு என்னுடைய பேச்சுன்னாங்க. உலகத்திலேயே ஒரு கஷ்டம், ஒரு பேச்சாளன் இன்னொரு பேச்சாளன் பேச்சை கேட்குறது. நான் கூட கேட்டேன், ஒரு கூட்டத்தில் பேசிட்டு எப்படி இருக்குன்னு. ஆடியன்ஸ்லேருந்து ஒருத்தர் எழுந்திருந்தார், நீ ஒரு 5 நிமிஷம் உட்காரு, நான் ஒரு 1/2 மணி நேரம் பேசுகிறேன், அப்புறம் தான்டா கேட்குறவனுடைய கஷ்டம் என்னன்னு தெரியும். நாங்கள் ஒரு மரியாதைக்கு கட்டுப்பட்டு ஊர்லேருந்து வேன் வச்சு வந்தால் இந்த அவ்வை சண்முகியில் தெளிய வச்சு அடிக்கிற மாதிரி இப்படியாடா அடிப்பீங்க? நான் ஒன்று சொல்லட்டுமா நண்பர்களே, இப்போல்லாம் யாரும் என்னை மேடைக்கு கூப்பிடாட்டி நான் கவலைப்படுறதில்ல. எங்கள் அம்மாவையும் மனைவியும் ஆடியன்ஸாக வச்சு ஒரு முத்தின நிலைமைக்கு வந்துட்டேன். என்னை பார்த்தால் எனக்கு தெரிஞ்ச இந்தியாவில் கேமராமேன் சிரிச்சிட்டு போகிறத இங்கே தான் பார்க்குறேன், தாம்பராசில். அவரும் மனுஷன் தானே. நம்முடைய புகழை நம்மளே பேசிக்கொள்வதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை. 1000ல் ஒருவராய் மீனவ நண்பனாய் இருந்த எம்ஜிஆர் அவர்கள் பிராமணர்கள் மீது வைத்திருந்த அன்பை நான் படித்திருக்கிறேன். ஆனால் அன்பழகன் நம் மீது காட்டிய அன்பை இன்றைக்கு பார்த்திருக்கிறேன். ஒரு நிமிடம் இடைவிடாது கைத்தட்டுங்கள், ஒரு நிமிடம் பத்தாது. உங்களுக்கு எங்களுடைய மாநில தலைவரை பற்றி தெரியாது. இந்த ஃப்ளைட்டை விட்டால் இன்னும் 3 ஃப்ளைட்டுக்கு டிக்கெட் எடுத்து கொடுப்பாரு. எனக்கு கூட சொல்லிட்டார், இன்றைக்கி உனக்கு எதுவும் சம்பாவனை கிடையாது, நல்லா பேசினா நான் கழுத்தில் போட்டிருக்க 12 பவுன் செயினை போடுவேன் இருக்கார். அவர் யோசிக்கிறார், சொந்த செலவுலேயே நான் சூன்யம் வச்சுட்டேன்டா இன்றைக்கி. நண்பர்களே, பொதுவாக கூட்டங்கள் பேசத் தருகின்ற ஒன்றை தவிர எனக்கு இந்த நாட்டில் எந்த தகுதியும் கிடையாது. சென்னையில் நாள்தோறும் நாங்கள் கூட்டங்களை பார்க்கிறோம். பல லட்சம் செலவு செய்து நடக்கிறார்கள். 20 பேர் உட்கார்ந்திருக்கிறார்கள். வீனஸ் காலனியில் இன்றைக்கு உபன்யாசம் என்றால் கூட 30 பேர் இருக்கிறார்கள். முதல் 3 வரிசையில் காது கேட்காத சகோதரர்கள் வீட்டிலிருந்து அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். நீங்கள் மாம்பழம் அயோத்தியா மண்டலத்தில் பார்த்தா ஆற்றுக்கு பயந்த மாமா மட்டும் குச்சி ஊனிண்டு வரா. அன்பழகன் அவர்கள் சொன்னது ஏதோ உங்களை சிரிப்பு மூட்டுவதற்கு சொல்லவில்லை. ஒரு 1.5 மாதத்திற்கு முன்பு
நாராயணன் சாருடைய அனுபவம் தான் என்னுடைய வயது. ஆனால் நான் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய திமிரு பிடிச்சவன். ஏன்னா நான் டாடா பிர்லா அனில் அம்பானி குடும்பத்தில் பிறக்கணும்னு நினச்சேன். அடுத்த வேளை சோத்துக்கு வழி இல்லை. ஆனால் இன்றைக்கி சாதம் சாப்பிட நேரம் இல்லாமல் ஃப்ளைட்டில் பிஸ்னஸ் கிளாஸில் போகிறேன்னா மகா பெரியவரும் தமிழும் போட்ட பிச்சை. நான் மீண்டும் கண்ணியத்தோடு சொல்கின்றேன், தமிழ்தான் என்னை வாழ வைக்கிறது. எங்கள் ஆண்டாள் தமிழ்தான் எங்களை வாழ வைக்கிறது. ஆனால் சில பேர் தமிழை வாழ வைப்பதாக சொல்றார்கள். ஆண்டாளை தொட்டான் முடிஞ்சு போச்சு கதை. புரிந்தவர்கள் புரிந்து கொள்ளுங்கள், புரியாதவர்கள் வீட்டில் போய் யோசியுங்கள். பாரத் மாதா கி. அவ்வளவுதான். இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை ஆட்டம். அதுக்கு தான் இன்னைக்கு வெயிட் பண்ணி என்னை இறக்கிருக்கீங்க. தமிழ்நாட்டை திருத்துறதுக்கே 70 வருஷம் கழிச்சு மீச வச்ச ஒரு ஆம்பளை அண்ணாமலை தேவையா இருக்கையா? இப்பதான் எங்க அண்ணன் தமிழறிவி மணியன் வேற என்னை ஏத்தி விட்டு போயிருக்காரு. பிராமணர்கள் தைரியமாக இருக்க வேண்டும். நான் பெருமையோடு சொல்கின்றேன், தாம்பராஸ் கூட்டத்தில் பேசிவிட்டு என் வீட்டுக்கு போவதை விட வேலூரின் சிறைச்சாலைக்கு போவதில் பெருமை அடைவான் இந்த மணிகண்டன். ஆனால் பயில் எடுக்கும் மொத்த செலவும் நாராயணனையே சாரும். பாரத் மாதா கி. முடிஞ்சு போச்சுரா. இன்னும் 40 வருஷத்துக்கு மோடி தான்டா. போதும். எவ்வளவு நாள் தான் வச்சு செய்வீங்க? இப்ப நாங்க வச்சு செய்யறோம். நான் ஆரம்பிக்கல. ஒரு நிமிஷம் நல்லா யோசிங்க. ஒரு 1.5 மாசத்துக்கு முன்னாடி தேதி கேட்டாரு. நான் வரேன்னு சொல்லிட்டேன். இந்த 1.5 மாதத்தில் நாராயணன் சாருக்கு பாராட்டு செய்யக்கூடாது. நீங்கள் மத்தியானம் வயிறாறு நம்ம வீட்டில் 2 கெஸ்ட்டுக்கு பதிலாக 3வது கெஸ்ட் வந்துட்டால் நம்மளால் முகம் சொல்லிக்கிறோமே, அத்தனை பேருக்கும் 1000க்கு மேற்பட்டவர்களுக்கு பரிமாறி போட்டாங்களே, அவங்களுக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. இந்த நாங்கள் போகிற கழிவறையை இங்கே படித்த MBA பையன், அந்த யங்ஸ்டர், அவன் MBA படிச்சிருக்கான் சார். அந்த பையன் எனக்கு காஃபி வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். என்ன அவசியம்? நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த சௌரிராஜன், இந்த தலைவர் வாசல்ல வாங்கன்னு கூப்பிட்டு உள்ள உட்காந்து முடியல 75 வயசு கணக்கு எழுதுறாரு. நான் மீண்டும் சொல்றேன், சும்மா தாம்பராஸ்ல வந்து 70 பேருடைய பேச்சை கேட்டு திருப்பி வீட்டுக்கு போகாதீங்க. முடிஞ்சவன் இந்த சங்கம் வளர்வதற்கு இருப்பவர்கள் அள்ளி கொடுங்கள், முடியாதவர்கள் கிள்ளி கொடுங்கள், அதுவும் முடியாதவர்கள் உடல் உழைப்பை கொடுங்கள், அதுவும் முடியாதவர்கள் நாராயணனை பத்தி தப்பு பேசாமல் போங்கள். 100 வருடம் சங்கம் நல்லா இருக்கும். என்ன நீங்க சொன்னதெல்லாம் சொல்லிட்டேனா? அவர் சொல்றார், இன்னைக்கு 7.5 நாட்டு சனிடா எனக்கு. அதுக்கு பேர் தான் சனி பெயர்ச்சின்னு பேரு. அதில் வேற அவர் என்கிட்ட சொல்லிட்டார், ரொம்ப அப்படியே கட்டுக்கோப்பா சீரியஸாக இருக்குது, நகைச்சுவை, ஊரையே சிரிக்க வைப்பேன்னா. ஆனால் என்னைய நான் குற்றாலத்தில் குளிச்சிருக்கேன் சார். ஒரு குற்றாலம் பேசியதை அன்பழகனுடைய பேச்சில் தான் கேட்டேன். என்ன பேச்சு சார்? நேற்று மாணவன் இன்று மீனவன். அடடா, வாலி மாதிரி வருதே. ஐயா தமிழறிவி மணியை வந்து சும்மா ஏதோ வந்தார் பேசினாருன்னு நினைக்காதீங்க. வாரத்தில் 1 நாள் மௌன விரதம் அவர். திங்கட்கிழமை யாரோடையும் பேச மாட்டார். ஒய்ஃபோட கூட கதவு போட்டிருக்கும், சாப்பாடு வெளில வைப்பாங்க. நான் வீட்டுக்கு போயிருக்கேன். நவீன உலகத்து சித்தர். நீங்கள் நினச்சி பாருங்கள். நீங்கள் ஏதோ நினைக்கிறீங்க நாங்கள்லாம் வரோம் உங்கள்கிட்ட கை தட்டுவேன். எங்கள் ஆற்றுல கூட திவசம்னா எங்கள் தாய் தகப்பன் திவசத்தை தவிர நான் என் வீட்டில் பருப்பாயசம் போட்டு சாப்பிட்டதே இல்லையா? யாரோ ஒருவரை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக அர்ப்பணித்து கொண்டிருக்கிறோம். ஐயா தமிழறிவி மணியன் நீண்ட ஆயுளோடு நல்லா இருக்கணும்னு ஒரு கைத்தட்டு கொடுங்க. இருக்கும்போது பாராட்டாதீங்க, இருக்கும்போது பாராட்ட. என்ன பேச்சு! ஒரு நூலகத்தின் உள்ளே சென்று வெளியே வந்த உணர்வு, ஞானம் வேணும்ல. ருக்கயஜுர் சாமம் அதர்வன வேதங்களை பற்றி அப்படியே பட்டியல் போட்டாரு பெருந்தலைவர் அவர்கள். என்னிடத்துல சொன்னபோது என்ன வித்தியம் பத்தியா, என்ன ஞானம் பத்தியான்னாரு. பாருங்க, போனவங்க திருப்பி வந்துட்டாங்க. தமிழ்நாடு அப்படித்தான், போனவங்கெல்லாம் திருப்பி வரதான் போகிறோம். இல்லை நான் சொல்கிறது ஆடியன்ஸை நீங்கள் எதுக்கு கை தட்டுறீங்கன்னு எனக்கு தெரியாது. ரைட்.
அடுத்து ஒரு அரை மணி நேரம் உங்கள் மனசை என் பக்கத்தில் கொடுத்துடணும். ஒரு மேடைக்கு நாங்கள் 1 மணி நேரம் பேச வேண்டுமென்றால் 5 நாள் இரவு படிப்போம். ஒரு 50 புத்தகத்தில் இருந்தாவது குறிப்பெடுப்போம். அண்ணா புறப்படுங்கண்ணே, நீங்கள் உங்கள் தொகுதியில் நில்லுங்கண்ணே, நாங்கள் வந்து பிரச்சாரம் பண்ணுறோம். அவர் என்ன எவ்வளோ யாராவது சொல்லுவாரா சார்? ஒரு பெரிய இயக்கத்தினுடைய தலைவன், நான் பிராமணன் ஏற்றிப்பீங்களான்னு அது சொல்கிறதுக்கு ஒரு நெஞ்சுரம் வேணும்ல, அதுக்கே இன்னொரு கைத்தட்டு கொடுங்க அந்த மனுஷனுக்கு. சாதாரண விஷயம் இல்லை. அரங்கத்துக்கு வெளியில் அவங்கள அமுச்சு வச்சுட்டு, இங்கே பாருங்களேன், உங்களை ரெடி பண்ணுறதுக்கு தான் பேசுகிறேன். நீங்கள் இப்போ ஃபுல் மீல் சாப்பிட்ட ஆள், காலைல 9:30 கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. கடைசியில் பந்திப்பாயை சுத்த வந்தவனா. உலகத்தில் ரொம்ப கஷ்டமான விஷயங்க. பல மணி நேரம் ஒரே இது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது சங்கடங்கள். முதல்ல நான் திருப்பி சொல்கிறேன், இந்த மாநாடு வந்து வெறும் மாநாடு இல்லை, வெற்றி மாநாடு, பிரம்மாண்டம். இதுக்கு உழைச்சவங்க பேர் யாராவது அவர் சொல்லலைன்னா அவர் சார்பாக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவு செய்து சொல்லுங்கள். ஒரு கல்யாணத்தில் கூட நம்ம 10 பேரை சரியாக கவனிக்காமல் விட்டுருப்போம். ஆனால் இந்த மாநாடை பார்த்து செய்தவங்க, போஸ்டர் ஒட்டினவங்க, கொடி ஒட்டினவங்க, சேர் போட்டவங்களை, உங்களை உபசரித்தவங்க எல்லாருக்கும் ஏன் தெரியுமா நன்றி சொல்கிறேன்? நான் பொதுவாக எந்த ஜாதி குறித்தும் நான் பேச மாட்டேன். ஏன்னா நான் பேசக்கூடாது. நான் ஒவ்வொரு நாள் கூட்டம் முடிச்சுட்டு முதலியார் வீட்டில் சாப்பிட்றேன், நகரத்தார் வீட்டில் சாப்பிட்றேன், தேவர் வீட்டில் சாப்பிட்றேன், ஆதி திராவிட பழங்குடியினர் வீட்டில் சாப்பிட்றேன், கிறிஸ்துவ வீட்டில் சாப்பிட்றேன், முஸ்லீம் வீட்டில் சாப்பிட்றோம். பிராமணர்கள் ஒருபோதும் ஜாதி பார்க்கலடா. நீங்க தாண்டா இந்த நாட்டில் வன்மத்தோட ஜாதி பார்க்குறீங்க. எல்லாரும் ஒன்றுன்னு நினைக்கிறவங்க தான் நாங்கள். அது அப்படியே இருக்கட்டும். முதல்ல பிராமணர்கள் சொல்கிறேன், நம்ம விடியலை நோக்கி வந்தாச்சு. நான் சொல்கிற விடியல் நமக்கு வந்த விடியல். ஒரு 60-70 வருஷமாக கொஞ்சம் தர்தரங்கள் இருந்தது, இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் இன்றைக்கி கோவிலில் ஒர்க் பண்ணுற சிவாச்சாரியாரோடைய குழந்தை ஹூஸ்டன்லேயும் நியூயார்க்லேயும் சாஃப்ட்வேரில் போய் அவன் தங்கத்தட்டில் அப்பனை வெள்ளி ஸ்பூனில் சாப்பிட வைக்கிறான்னா அவன் சொன்ன வேதம் அவனை உயர்த்தியது என்பது தான் நிதர்சனமான உண்மை. அப்பன் சமயக்காரனாக இருந்திருப்பான், அத்தனை பேருடைய பசியை போக்கினார்ல. அவனுடைய குழந்தை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கனடாவில் இருக்கான், ஆஸ்திரேலியாவில் இருக்கான், நியூசிலாண்டில் இருக்கான். இதை அப்படியே வைங்க. முதல்ல இப்போ உங்களுக்கு சொல்கிறேன், வாழ்க்கைங்கிறது ஆடி காரில் போகிறது இல்லை, ஆஸ்பத்திரிக்கு போகாமல் இருக்கிறது தான் லைஃபு. இந்த விஜயகாந்துக்கு தீர்மானம் போராட்டி இப்போ இவரை எழுப்பி வந்து அவர் கேட்க போகிறாரா? ஆனால் ஒரு மனிதாபிமானத்திற்கு முதல் தீர்மானம் போட்டிங்கள, அதற்காக அவர் திருவடியை தொடுவதற்கு கடமைப்பட்டிருக்க. சார் லைஃப்பில் ஒன்றுமே கொண்டு போக முடியாது. அருணா கயிறு அத்துட்டு விட்டுட்டான் கொரோனா வந்த போது. 10 கிரேக்கியும் யாருக்கு செஞ்சோம்னே தெரியல. அதெல்லாம் புரிஞ்சாதான் சிரிக்க முடியும். முதல்ல இங்கே பாருங்கள், பிராமண அழுகிற வீட்டில் வாழவே வாழாதீங்க, ஒழுகிற வீட்டில் வாழலாம். முதல்ல உங்கள் அழுகையை நிறுத்துங்க, வீடு விளங்கும். எப்போ பாரு எனக்கு அது இல்லை இது இல்லை இல்லை, முதல்ல சிரிங்கடா மனுஷங்களா. 1.5 மாதமாக ரெடி பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கா. இங்கே உட்காந்து முதல்வர் செல்ஃபோனை பார்த்தா எங்களுக்கு கோவம் வருமா வராதா? நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள், நான் யதார்த்தத்தை பேசுகிறேன். சார், உங்களுக்கு நோய் வராமல் இருக்கணும்னா முதல்ல சிரிக்க கற்றுக்கங்க. நீங்கள் ஒரு தடவை சிரிச்சிங்கன்னா உங்கள் உடம்புல 2 சொட்டு நல்ல ரத்தம் ஊறுது. 8 ஆப்பிள் சாப்பிட்றதும் ஒரு தடவை சிரிக்கிறதும் ஒன்று தான். நீங்கள் டாக்டர் வீட்டுக்கே போக வேண்டாம், போங்க. முதல்ல அவர் சொல்லுவார் மூச்சை இழுத்து விடுங்கம்பாரு. நம்ம அப்புறம் சொல்லணும் விட்டுறக்கூடாதுன்னு தான் டாக்டர் இங்கே வந்திருக்கேன். அப்புறம் சொல்லுவார் நாக்க நீட்டு, கண்ணை காட்டு, பின்னாடி திரும்பு, எல்லாம் பண்ணிட்டு என்ன பண்ணுதும்பாரு. சார் சிரிக்கிறதுக்கு இல்லை, இந்த சிவாஜி சாரை வச்சுட்டு சொல்கிறேன். போன வாரம் சனிக்கிழமை எங்கள் தெருவில் இருக்க டாக்டரை பார்க்க போயிருக்கேன். உள்ளேருந்து நர்ஸு வந்தா. டாக்டர்னு சட்டையை கழட்டி கக்கலில் வச்சேன். வாயில் தெர்மாமீட்ரு, எக்ஸ்ரே, இசிஜி 8000 ரூபா பில்லு. உள்ளேருந்து டாக்டர் வந்தார். என்ன மணிகண்டன்னார்?
எங்கள் அப்பா அம்மாவுக்கு அடுத்த மாதம் சதாபிஷேகம், பத்திரிக்கை கொடுக்க வந்தேன். போட லூசு பேல. பாருங்கள் கேமராமேனு, என் கல்யாணத்தில் கூட இப்படி ஒருத்தரை ஏற்பாடு பண்ணல சார். வளைச்சு வளைச்சு எடுக்கிறாப்புல சார். இதுக்கு பேர் தான் ஃபிலிம் காட்டுறதுன்னு பேர். வெறும் வெள்ளைய சொருகியே அடிக்கிறாப்புல. போட்டோ வரல கொன்றுவேன். இந்த பாருங்க சார், இந்த சிரிப்பு எங்க சார் கிடைக்கும் சார்? இதை விட ஒரு மாநாடு சக்சஸா எவனாலையும் நடத்த முடியாது சார். சார் இப்ப ஈரோட்ல எல்லாம் 6 மாசத்துக்கு முன்னாடி கூட்டத்துக்கு வராதீங்கன்னு காசு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்க புரிஞ்சுக்கங்க, இது தானா சேர்ந்த கூட்டம். தாம்பராஸ் கூட்டம் தானா சேர்ந்த கூட்டம். பராத் மாதா கி. அசைச்சு பார்த்துக்க முடியாது, தொட்டு பார்த்துக்க முடியாது. பேசாம சீட்டை கேட்டுருங்க. நல்லா தெரிஞ்சுங்க. முதல் விஷயம், சந்தோஷமா வாழ சிரிக்க கற்றுக்கங்க. 8 ஆப்பிள் சாப்பிட்றதும் ஒரு தடவை சிரிக்கிறதும் ஒன்று தான். அதுக்காக இன்றைக்கி ராத்திரி 1:30 மணிக்கு உங்கள் ஆற்று மாடியில் ஏறி நின்று கையை விரித்து 5 லிட்டர் ரத்தத்தை மொத்தமாக ஏற்றுறேன்னு சிரித்து, நாளைக்கு சிவன் கோவிலுக்கோ பெருமாள் கோவிலுக்குள்ளே போகும்போது 2000, 4000, 8000 அப்படின்னா, நாராயணன் சார் எனக்கு ஃபோன் பண்ணி நல்லா இருந்தாங்கடா லூசு பையல, இப்போ தாம்பராஸ் ஆஃபீஸே சிரிப்பாக சிரிக்குதுறான் பாரு. அப்படி இல்லை, எல்லாருமா சந்தோஷமாக. அந்த பாருங்க, அந்த மாமி கீழே விழுந்து தையல் போட்டுருவா போல இருக்கு, பிடிங்க. அதில் பின்னாடியிலேருந்து ஒரு மாமி என்னை நயன்தாராவை பார்க்குற மாதிரி இப்படியே பார்த்துட்டே இருக்கா சார். இதுதான் சார் ஹாப்பி. முதல்ல மகிழ்ச்சியாக இருங்க. ஏன்னா 5 பிராமணன் ஒன்றா இருந்தால் இவன் சொல்லுவான், அவன் தெரியுமா, அவள் வைஷ்ணவா நம்ம சைவா, அவள் ஸ்மார்த்தா நம்ம பாரத்வாஜம், அவள் பிரேஜுர்ணம். டே முதல்ல நம்ம எல்லாம் மனுஷன்டா, மனுஷன்டா. இந்த நாராயணனை வந்து இன்னைக்கு எல்லாரும் ஷிஃப்ட் போட்டு பேரை சொல்லி பேசுறதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார். இப்போ இல்லை, மறந்துடாதீங்க. 30-40 வருஷத்துக்கு முன்னாடி எவனும் நமக்கு கேட்குறதுக்கு நாதி இல்லை. கொஞ்சம் சார், கொஞ்சம் அமைதியாக இருங்க பிரதர். 30-40 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு கேட்குறதுக்கு நாதி இல்லை. மெட்ராஸில் எவன் பூனலையோ ஒருத்தன் தொட்டு அறுத்துட்டாங்கிறதுக்கு தனி ஆளாக நின்று போராடியவன் இந்த நாராயணன். மறந்துட, கைத்தட்டு பத்தாதியா? உண்மை சத்தியம் சொல்கிறேன், எனக்கு தெரியும். நம்ம ஊரில் ஆள் அடிக்கிறதுனா கூட 10 பேர் அடித்ததுக்கப்புறம் அடிப்பான். இன்னைக்கு அன்பழகன் பேச்சின மாதிரி உண்மையிலுமே சொல்கிறேன், என்னுடைய மரியாதைக்குரிய சகோதரர் செந்தமிழன் சீமான் அவர்கள் பிராமணர்கள் குறித்து ஒரு வீடியோ பேசியிருக்காரு, கேளுங்க. இங்கேருந்தே நான் அவருக்கு நன்றி சொல்கிறேன். எவ்வளவு நம்ம ஒழுக்கமானவர்கள்னு பிறர் சொல்லி கேட்கணும், அதுதான் சிறப்பு. நாங்கள் யாருக்கும் எதிரிகள் இல்லை. இப்போ முதல்ல நம்மள்கிட்ட உள்ள இதுவரைக்கும் வந்தவங்கெல்லாம் நம்ம சிறப்பு குறித்து பேசினாங்க, எல்லாம் பேசினாங்க. அதை ஏன் சொல்லிட்டு போகிறதுக்கு நான் சொம்பு தூக்க முடியாது, கூஜா அடிக்க முடியாது. நான் உள்ளதை உள்ளபடி பேசுகிறேன் சார். முதல்ல எங்கள் அப்பாவுக்கு தவசம் பண்ணும்போது எனக்கு காசு கொடுக்கறதுக்கு வக்கு இல்லை. வசதி வந்ததுக்கு அப்புறமும் நான் பிராமணனுக்கு செய்யலைன்னா தரித்திரம்னு பேர். இதெல்லாம் புரிஞ்சு உணர்வு இருந்தால் தான் கைத்தட்ட முடியும். எழுதிக்கங்க, என் ஆத்து சாஸ்திரிகள் பேர் சூரி சாஸ்திரிகள்னு பேர். பிராமணாசம் சாப்பிட்ற வாழ்க்கை வேஷ்டி கொடுப்போம், பண்ணி வைக்கிற வாழ்க்கை யாராவது கொடுப்பாளா? நான் முடிஞ்சதுக்கப்புறம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நமஸ்காரம் பண்ணி திருப்பி கை நிறைய காசு கொடுப்பேன். எதுக்கும்பார், வசதி வந்ததுக்கப்புறம் கொடுக்கலன்னா கனகதாரா சோஸ்திரம் சொல்கிறதுக்கே மரியாதை இல்லை சுவாமிம்ப. எனக்கு என்ன தெரியுமா, ஸ்ரீரங்கத்தில் ஐயப்பனுக்கு ஆபத்துன்னாங்க, ஆனால் இந்த மணிகண்டனை காப்பாற்றுறதே இந்த ஸ்ரீரங்கம் தான். புரிஞ்சவங்க கைத்தட்டுங்க, புரியாதவங்க பரத் மாதா கி. நம்ம என்ன செய்யலாம், அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் நாங்கள் செய்த சகல குற்றங்களையும் பொறுத்து காத்து ரட்சித்து அருள் புரிய வேண்டும் ஐயப்ப பக்தர்களைன்னு வேணா கேட்டுக்கலாம். நான் கூட சொல்கிறேன், தைரியமாக சொல்கிறேன், இன்னும் அடுத்த சில வருஷத்துக்கு கோவில் உண்டியலில் காசு போடுறதை விட தட்டில் காசு போடுங்க, இல்லாதவனுக்கு காசு போடுங்க, கோவில் நல்லா இருக்கும்.
அங்கேருந்து ஒருத்தர், ஆமாம் அதை தான் சொல்லுங்க, உங்கள் எல்லாரும் நினைக்கிறதையும் சொல்கிறதுக்கு தான் என்னை கடைசியாக வைக்கிறாரு. அதான் எனக்கு தெரிஞ்ச 5 பிராமணன் ஒரே கலரில் சட்டை போட்டு வந்ததே நினைக்கிறேன். அதுக்கே ஒரு கைத்தட்டு கொடுக்கணும். இல்லாட்டி 3 பேர் ஒத்துமையாக இருப்பான், ஒருத்தன் நோண்டி விட்டு கெடுத்துருவான். ஊர் வம்பு நமக்கு எதுக்குமா? ஏண்டா உன் வீட்டில் வம்பு வந்தா? முதல்ல ஒத்துமையாக இருக்க கற்றுக்கங்க. என்னையெல்லாம் கேட்பாங்க, என்ன இப்படி பேசுகிறீங்க? நான் இன்றைக்கி சொல்கிறேன், மேடையில் சொல்கிறேன், நான் அம்மா ஆள் தான், அம்மா பையன்தான். ஆனால் இன்னைக்கு காலத்தின் கட்டாயம் அண்ணாமலையும் மோடியும் ஆதரிச்சே தீருவேன். என்னை சில பேர் கேட்பாங்க, நீங்கள் தனியாக பிரயாணம் பண்ணுறீங்களே, போட எனக்கால 2 பேரால் தான் சாவு, ஒன்று கடவுள், இன்னொன்று என் டிரைவர். வேறு எவனும் சாக முடியாது. டெய்லி பிறக்கிறோம், சாப்பிட்றோம், செத்து போகிறதா வாழ்க்கை? நீங்கள் செத்து போயிட்டீங்கன்னா தூக்கி போடுறதுக்கு ஆள் இல்லைன்னா தூக்கி போடுறதுக்கு நான் இருக்கேன்னு சொல்லி இது வரைக்கும் பல சடலங்களை தன் தோளில் தூக்கி ஈமக்காரிய வரைக்கும் செஞ்ச மனுஷன்தான் இவர். இந்த கைத்தட்டு பத்தாது. அதல்ல சிறப்பு, அதல்ல சிறப்பு. அவரை கூப்பிட்டு இந்த மேடையில் கௌரவம் பண்ணணும்னு நினைக்கிறார்ல நாராயணன் சார், அதுக்கு கை கொடுக்குறார் சார். அவன் இந்த முளைச்சு 3 எல்லாம் விடலம்பால, அந்த பையன் ஹோ அப்படிங்கிறான், நல்லா நெஞ்ச காமிச்சு உதடாங்கிறாரு. ஏன் தெரியுமா? ஈன்ற பொழுதில் பெரிது வைக்கும் தன் மகனை சான்றோன்னு என கேட்டாய். 10 பேருக்கு முன்னாடி பக்கத்தில் இருக்கிறவனை பாராட்டணும்னு நினைச்சாதான்டா அவன் தலைவன். அதனால தான் உங்களை தலைவனா நாங்கள் கும்பிடுறோம். அவருக்கு என்னமோ தாம்பராசில் தலைவராக இருந்து 7 வீடு கட்டணும்னு அவசியம் இல்லை. இருக்கிற சொத்தை 30 வருஷம் படுத்து சாப்பிடலாம். இல்லை, இதெல்லாம் சொல்ல பயப்படுவான் சார் மேடையில். நல்ல உண்மையை சொல்கிறேன், யதார்த்தத்தை சொல்கிறேன். எனக்கு ஒன்றும் கிடையாது. சரி, இவ்வளோ பேசினதுக்கப்புறம் மோதிரமும் சேர்த்து உண்டு. அதுலேயே அதான் பிராமணன் சேர்க்க வேண்டாமா? அதுக்காக நீங்கள் பிரேஸ்லெட் வாங்க போயிடாதீங்க. சரி, இப்போ விஷயத்துக்கு வாங்க. இந்த மாநாட்டு மூலியமாக சில விஷயங்களை நம்ம தீர்மானம் நீங்கள் போட்டிருக்கீங்க, நல்ல பேச்சாளர்களை கொண்டு வந்து போட்டிருக்கீங்க. இந்த சுந்தரி மாமி பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருக்காரு, அந்த தாம்பரா சால்வையை போட்டுண்டு ஜனாதிபதி விருதான்னு நினைக்கிறார்ல, அதுக்கு தான் அவருக்கு கைத்தட்டு. தமிழ்நாட்டில் இப்போ ஆடிட்டர் நினச்சா தான் எதுவும் நடக்கும் சார். நான் சொல்கிற ஆடிட்டர் இந்த ஆடிட்டர். துக்ளக் படிங்கன்னு சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. இருக்கு இன்னமே நீங்கள் ஒன்றும் தப்பவே முடியாது. யாரும் நம்மளை சும்மா வச்சுக்கல. பிராமணன்ட்ட உண்மையும் நேர்மையும் உழைப்பும் இருப்பதால் அவர்களை அங்கீகரிக்கிறார்கள். நான் மீண்டும் சொல்கிறேன், எனக்கு எல்லா இனம் மதம் எல்லாம் ஒன்று. ஒரு சமய சொற்பொழிவாளர் சொல்கிறாரு, அவரை விவேகானந்தருக்கு ஈக்குவலாக தன்னை வச்சுக்கிட்டு என்னை எல்லாரும் இப்படி சொல்கிறீர்களே, அது நீனா சொல்லிட்டு போ. 50 வருஷமாக தமிழ்நாட்டில் அந்த சமய சொற்பொழிவாளரை தூக்கி நிறுத்தியது இந்த சமூகம் என்பதை மறந்துவிடக்கூடாது. எல்லாம் பயப்படுறான். என் பேரையே அவர் சொன்னார்ல, நமக்கு குருமாரி தான். கருத்து வேறுபாடு வந்துட்டா நெஞ்சில் பட்டதை நேர்பட சொல்லணும். பாரதி சொல்றான், கூள கும்பிடு போடாதரா, பாதகம் செய்வோரை கண்டால் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. வாஞ்சிநாதனை விடவா ஒருத்தனுக்கு வீரம் வேணும் இந்த மண்ணில்? சரி, இப்ப பிராமணர்கள் என்ன செய்யணும்? முதல் விஷயம் அது. வாங்க, வறுமை விலகி இருக்கு, வறுமை விலகி இருக்கு, வசதி வந்துருச்சு. வசதின்னா சொம்பு நிறைய தங்க காசு வச்சுக்கிறது இல்லை, வீட்டில் அன்பு செலுத்தக்கூடிய அம்மாவை நல்லா வச்சுக்கிறது தான் வசதி. அதிகாரமான நாற்காலியில் உட்கார்றது இல்லை, அறிவுரை சொல்கிற அப்பனை நல்லா வச்சுக்கணும், அதுதான் வாழ்க்கை. இப்போ இந்த 2 விஷயத்தையும் பிராமணர்கள் இன்னும் சரியாக செய்யணும். முதல்ல இறந்ததுக்கப்புறம் நீங்கள் தவசம் கொடுக்கறது 2வது விஷயம். இருக்கும்போது 80 வயசு அம்மாவுக்கு ஹார்லிக்ஸ் கொடுக்கணும், அது முக்கியம்.